வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் திரு ஏம்பலம் செல்வம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் கேக் வெட்டி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் திரு ஏம்பலம் செல்வம் அவர்களின் பிறந்தநாள் விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு திரு செல்வம் அவர்கள் தனது குடும்பத்தாருடன் வீராம்பட்டினம் செங்கல்நீர் அம்மன் கோவிலில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் உடன் சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு ராமலிங்கம் தலைமையில் புதுச்சேரி மனுக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டு விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய திரு செல்வம் அவர்களுக்கு அமைச்சர் திரு ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் பிறந்தநாள் விழாவையொட்டி கேக் வெட்டி அனைவருக்கும் லட்டு வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மக்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்ட சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம் அவர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் சட்டப்பேரவை தலைவரின் ஆதரவாளர்கள் திரளாக உடனிருந்தனர். புதுவை மாநிலம் காரைக்கால் கோட்டுச்சேரி பகுதியில் தேசிய மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். அவருடன் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். மேலும் காரைக்கால் வந்த சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னதாக கோட்டுச்சேரி பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் காரைக்கால் கோட்டுச்சேரி பகுதியில் உள்ள ஸ்ரீ கூத்தாடும் விநாயகர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தும் வழிபட்டார். காரைக்காலில் தேசிய மக்கள் மன்றங்களை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் திறந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரியில் ஆறுமுகம், திருநள்ளாற்றில் பிரபாகரன் ஏற்பாட்டில் தேசிய மக்கள் மன்றங்களை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு சேலை, அரிசி, சர்க்கரை, பிளாஸ்டிக் பக்கெட் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் பங்கேற்றனர்.
முன்னதாக புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் சென்ற சமூக சேவகர் சார்லஸ் மார்டினுக்கு காரைக்கால் மாவட்ட எல்லையில் தேசிய மக்கள் மன்றத்தினர் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட எல்லையில் தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் இணைந்து சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் மரக்கன்றை நட்டார். பின்னர் கோட்டுச்சேரி பகுதியில் உள்ள ஸ்ரீ கூத்தாடும் விநாயகர் கோவில் மற்றும் உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோயிலில் சாமி தரிசனம் செய்த அவர் கோட்டுச்சேரி பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். I've seen relics of kingdoms past and crowns of ancient. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் தேசிய மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். புதுச்சேரி விழோர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் தேசிய மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் விழோர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலை மற்றும் இனிப்புகளை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் வழங்கினார். முன்னதாக இந்திரா காந்தி சதுக்கத்திலிருந்து ரெட்டியார்பாளையம் தேசிய மக்கள் மன்றம் அலுவலகம் வரை ரோட் ஷோ மேற்கொண்ட சமூக சேவகர் சார்லஸ் மார்டினுக்கு வழி நெடுக்கிலும் ஏராளமான பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
முதல் உலகப் போரின் 107வது நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் ஆகியோர் உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் முதல் உலகப் போர் நினைவு பெற்றதன் 107வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் இந்தியாவிற்கான பிரெஞ்சு தூதர் தியரி மாத்தூர் மற்றும் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் எட்டியன் ரோலண்ட் பியக், புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து முதல் உலகப் போரின் போது உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக இந்தியா, பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு இரு நாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. டெல்லியில் கார் வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் போலீசார் மாநில எல்லை, ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சோதனை மேற்கொண்டனர். டெல்லியில் நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் போலீசார் விமான நிலையம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக டெல்லியில் கார் வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சுற்றுலா தலம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம், தங்கும் விடுதி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய இடங்களில் இரவு முழுவதும் போலீசார் மோப்பநாய் உதவியுடன் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதுச்சேரி தமிழக மாநில எல்லைப் பகுதிகள் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தீவிரமாக சோதனை செய்தனர். ஆற்றில் அடையாளம் தெரியாத மர்மமான முறையில் இறந்து கிடந்த பெண் யார் என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அபிஷேகப்பாக்கம் அடுத்த TN பாளையம் மலட்டாற்றில் அடையாளம் தெரியாத 45 வயது மதிக்கத்தக்க பெண் நேற்று மாலை 4:30 மணி அளவில் தண்ணீரில் இறந்து கிடந்தார். ஆற்றின் கரையில் பைப்பில் புடவைகள் உள்ளிட்ட துணிகள் இருந்தது. தகவல் அறிந்த தவளக்குப்பம் போலீசார் உடலை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்த பெண் எந்த பகுதியை சேர்ந்தவர் என்பது தெரியவில்லை. ஆற்றில் குளிப்பதற்கு இறங்கும்போது தண்ணீரில் மூழ்கி இறந்தாரா அல்லது குடும்ப பிரச்சனையில் தற்கொலை செய்து கொண்டாரா என போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கையை மறைக்கவே சேது செல்வம் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் கூறினார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாக குழு உறுப்பினராக இருந்த சேது செல்வம் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அதற்கு அவர் கூறிய காரணம் உண்மையல்ல. அவர் கட்சி கொள்கைக்கு எதிராக பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவரின் இடத்தை திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சிவகுமார் காலி செய்யாத விவகாரத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்து ரூபாய் 15 லட்சம் பெற்றதாக புகார் வந்தது. அது குறித்து அவரிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. முதலில் மறுத்தவர், பின் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டதும் பணம் பெற்றதை ஒப்புக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி அவரை கட்சியிலிருந்து ஓராண்டிற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அதற்கு அவர் உடன்பட்டு கையெழுத்துமிட்டார். இதையெல்லாம் மறைத்து அவர் தவறான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். காரைக்காலில் முதலாம் உலகப் போரின் 107வது நினைவு நாளை முன்னிட்டு பிரெஞ்சு போர் வீரர் நினைவு தூணில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் உள்ள பிரெஞ்சு வீரர் நினைவு தூண் முன்பு முதலாம் உலகப் போரின் 107ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி இன்று சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள், காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற பிரெஞ்சு மக்கள் கலந்து கொண்டு போர் வீரர் சிலையின் கீழே மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தனர். முன்னதாக முதலாம் உலகப் போரின் நினைவு நாளை முன்னிட்டு பிரான்ஸ் நாடு மற்றும் இந்திய நாட்டின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டது. இதனையடுத்து முதலாம் உலகப் போரில் உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் சாலையில் சென்ற பொதுமக்கள் மீது எச்சில் துப்பியதை தட்டி கேட்ட போக்குவரத்து காவலரிடம் தலைக்கேறிய மது போதையில் போதை ஆசாமி வாக்குவாதம் செய்து தகராறில் ஈடுபடும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. புதுச்சேரி நேரு வீதி அண்ணா சாலை போக்குவரத்து சிக்னல் அருகே தலைக்கேறிய போதையில் போதை ஆசாமி ஒருவர் சாலையில் செல்லும்போது மக்கள் மீது எச்சில் துப்பியதோடு தகாத வார்த்தையில் பேசியதாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் இது குறித்து சாலையில் சென்றவர்கள் அங்கு போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட போக்குவரத்து காவலர் திருஞான மூர்த்தியிடம் புகார் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து காவலர் திருஞான மூர்த்தி மதுபோதையில் இருந்த வாலிபரை அங்கிருந்து போக சொல்லி இருக்கிறார். ஆனால் போதை ஆசாமி யார் சொன்னாலும் போக மாட்டேன், இங்கேதான் நிற்பேன் என்றும் போலீசார் யார் வேண்டுமானாலும் வரட்டும், எனக்கு கவலை இல்லை என கூறி போலீசார் என்ற அச்சம் கூட இல்லாமல் மதுபோதை உச்சத்தில் போக்குவரத்து காவலரிடம் வாக்குவாதம் செய்ததோடு தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டார். இதனிடையே காவலரிடம் போதை ஆசாமி செய்யும் அட்டூழியங்களை பார்த்த பொதுமக்கள் ஒன்று கூடியதால் கூட்டத்தை கண்டவுடன் போதை ஆசாமி தன் மீது தவறு இல்லை என அந்தர்பல்டி அடித்தது வேடிக்கையாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரியகடை போலீசார் போதை ஆசாமி அங்கிருந்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்ட போது செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டதால் வழக்கு ஏதும் பதிவு செய்யப்படாமல் அவர் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் தற்போது இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. வில்லியனூர் தில்லை நகரில் ரூபாய் 27 லட்சம் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் தில்லை நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக வில்லியனூர் தில்லை நகருக்குட்பட்ட முருகன் நகரில் ரூபாய் 27 லட்சம் செலவில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்படவுள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, உதவி பொறியாளர் திருவெங்கடம், போர்மேன் ரூபகன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிரபல நிறுவனத்தின் பெயரில் போலி விளம்பரம் வெளியிட்டு பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த 5 பேருக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்தவர் சேதுராமன். இவர் கான்ட்ராக்டர். இவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சமூக வலைதளமான பேஸ்புக்கில் வைசாக் ஸ்டீல் என்ற நிறுவனம் பெயரில் மார்க்கெட் விலையை விட 10% குறைவாக டிஎம்டி கம்பி தருவதாக வந்த விளம்பரத்தை பார்த்து ரூபாய் 30.97 லட்சம் முன்பணம் செலுத்தி ஆர்டர் செய்தார். ஆனால் ஆர்டர் கொடுத்த கம்பிகள் வரவில்லை. புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து மகாராஷ்டிராவை சேர்ந்த ராகுல் குமார் சிங், பீகாரை சேர்ந்த உத்தம் விஷால் குமார், ராயுஷன் குமார், அபிஷேக் குமார், பெங்களூருவை சேர்ந்த தாயந்த் ஆகியோரை கடந்த ஜூன் 20ஆம் தேதி கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 34 லட்சம் ரூபாய் ரொக்கம், 40 மொபைல் போன்கள், லேப்டாப் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 5 பேர் மீதும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அரசு தரப்பில் உதவி அரசு வழக்கறிஞர் கணேஷ் ஞான சம்பந்தம் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி யஸ்வந்த் ராவ் இங்கர்சோல் குற்றவாளிகள் 5 பேருக்கும் தலா 5 மாத சிறை தண்டனை மற்றும் தலா ரூபாய் 20,000 அபராதம் விதித்து தீர்ப்பு கூறினார். ஆசிய அளவில் பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி திறன் மற்றும் சர்வதேச ஈடுபாடு 2026 ஆண்டுக்கான தரவரிசையில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் முன்னேறி உள்ளது. இந்த தரவரிசை கல்விசார் நற்பெயர், பணி, ஆராய்ச்சி திறன் மற்றும் சர்வதேச ஈடுபாடு, ஆசிரியர்கள், மாணவர்களின் விகிதம் உள்ளிட்ட அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் தரவரிசை வெளியிட்டு வருகிறது. ஆசிய நாடுகளை சேர்ந்த 1526 பல்கலைக்கழகங்களில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் 30.7 மதிப்பெண்கள் பெற்று 2026ஆம் ஆண்டிற்கான தரவரிசையில் 470வது இடத்தை பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு 18.8 மதிப்பெண்களுடன் 520 தரவரிசையில் இருந்து முன்னேற்றம் அடைந்துள்ளது. அதேபோல தெற்காசியாவில் தரவரிசையில் 140வது இடத்திலிருந்து 121வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இதற்கான அர்ப்பணிப்பு மற்றும் பங்களித்த ஆசிரியர்கள், அதிகாரிகள், பணியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மாணவர்களை பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு பாராட்டினார். இத்தகவலை பல்கலை துணை பதிவாளர் மகேஷ் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் ரயில்வே விரிவாக்க பணியால் அம்பகரத்தூர் பகுதியில் அமைந்துள்ள சுடுகாட்டு விரிவாக்க பணிக்கு இடஒதுக்கி தர வலியுறுத்தி அப்பகுதி மக்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அம்பகரத்தூர் பகுதியில் உள்ள பழைய அம்பகரத்தூர், காலனி தெரு, கல்லடி தெரு, பழைய சினிமா கொட்டகை தெரு, ரயிலடி தெரு,
எல்ஜிஆர் காலனி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் 2000த்திற்கும் மேற்பட்ட ஆதி திராவிட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த 6 கிராமப்புற பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கும் சுடுகாடானது அம்பகரத்தூர் எல்லை பகுதியில் அமைந்துள்ளது. இந்த சுடுகாட்டை கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் காரைக்கால் பேரளம் ரயில்வே விரிவாக்க பணியின் போது சுடுகாட்டு அருகே உள்ள இடத்தில் அமைக்கப்பட்ட ரயில்வே சுரங்கப்பாதையால் சுடுகாடு, தகன மேடை, கருமாதி மண்டபம் உள்ளிட்டவை இடிக்கப்பட்டு சுடுகாடு குறுகலானது. இதனால் அப்பகுதி மக்கள் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதில் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகின்றனர். இது குறித்து பல்வேறு அரசு துறைகளுக்கு தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இந்த பிரச்சினை குறித்து சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் கவனத்திற்கு அப்பகுதி மக்கள் கொண்டு சென்றனர். இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியரை அப்பகுதி மக்களுடன் சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் சுடுகாட்டுக்கு அருகே உள்ள இடம் குறுகலாக உள்ளதாகவும் அதன் அருகில் உள்ள அரசகத்தை ஒதுக்கித்தர வேண்டுமெனவும் 2வது முறையாக கோரிக்கை விடுத்துள்ளார். இதுபோல திருநாளாறு சுப்ராயபுரம் பகுதியை சேர்ந்த பக்ரிசாமி என்பவர் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு பழனிவேல் என்பவருக்கு சொந்தமான இடத்தை வாங்குவதற்கு தவணை முறையில் பணம் செலுத்தி முடித்ததாகவும், தற்பொழுது பழனிவேல் உயிரிழந்த நிலையில் குடியிருக்கும் இடத்தை அவரது குடும்பத்தினரிடமிருந்து பட்டா செய்து தர அனுமதி அளிக்க கோரி பக்ரிசாமியின் குடும்பத்தினருடன் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரி விவசாய தொழிலாளர் சங்கத்தில் விவசாயிகள் சேர்க்கை நடைமுறையை எளிமைப்படுத்தி தர வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அரசுக்கு மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள விவசாய தொழிலாளர் நலசங்க உறுப்பினர் சேர்க்கை நடைமுறையை எளிமைப்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்டத்தில் அகில இந்திய விவசாயி தொழிலாளர் சங்கம் சார்பில் காரைக்கால் மாவட்ட வேளாண் துறை அலுவலகம் நோக்கி 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாயி தொழிலாளர் நலசங்கத்தில் உறுப்பினர் சேர்க்கை நடைமுறையை எளிமைப்படுத்த வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி பேரணியாக சென்று வேளாண் துறை துணை இயக்குநரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். அப்பொழுது விவசாயிகள் அளித்த கோரிக்கைகளுக்கு விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக வேளாண் துறை துணை இயக்குநர் உறுதியளித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.